நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை தென் தமிழகம், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய அரசு விதித்துள்ள வரம்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். நிதி நிலைமை குறித்து தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், ஒவ்வொரு நிதியாண்டும் நிதிக்குழு நிர்ணயம் செய்துள்ள அளவை விட குறைவாகவே கடன் பெற்றுள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். 23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது. நம்ம மிக குறைவாக 26.72% கடன் அளவு வச்சிருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருக்கோம். இந்த புள்ளி வரை எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்குவதில்லை என்றும், இதன் காரணமாகவே தமிழ்நாடு அரசின் கடன் சுமை அதிகரிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருக்கிறார். முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் போன்றிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொல்றதுபடி நமக்கு வரக்கூடிய வருவாய்களில் இருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தினால்தான் பட்ஜெட்ல எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்க, விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் பரந்தூர் மக்களை விஜய் உட்பட யார் வேண்டும் என்றாலும் சந்திக்கலாம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டி இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். விஜய் போறதை பற்றி அதான் நாளைக்கு விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராயும். விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய பரந்தூர் மக்களை தவிக தலைவர் விஜய் நாளை சந்தித்து பேசுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். அவர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தவிக தலைவரும் நடிகருமான விஜய் பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழுவினரை நாளை சந்தித்து பேசுகிறார். பரந்தூர் செல்லும் விஜய்க்கு காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதால் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்கும் இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வந்தது. ஏகனாபுரத்தில் பெய்த மிதமான மழை காரணமாக அங்குள்ள அம்பேத்கர் திடலில் மழைநீர் தேங்கியதால் போராட்டக் குழுவினர் பரந்தூரில் உள்ள வீனஸ் திருமண மண்டபத்தில் விஜயை சந்தித்து பேச முடிவு செய்துள்ளனர். விஜயும் தங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பதால் இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று ஏகனாபுரம் கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய வருகையை நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். கிராம மக்களும் சரி, எல்லாரும் ரொம்ப மன நிறைவா இருக்கும். இவர் வந்தார்னா இந்த திட்டம் இந்த இடத்துல அகற்றப்படும் அப்படிங்கிறது மன உறுதியோட இருக்கிறோம். இங்க எங்களை மக்களை சந்திச்சு குறைகளை கேட்டறிஞ்சிட்டு முடிஞ்சா அவர்களுக்கு நேரம் இருந்தா எங்களுடைய விவசாய நிலப்பகுதியும் நீர்நிலைகளையும் நாங்க காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். இங்க விஜய் கண்டிப்பா கையில் எடுத்திருக்காரு. தமிழ்நாடு அரசு இதை எடுத்து செய்யவே முடியாதுங்க. விஜயை நாங்க இந்த மக்கள் நம்புறோம். அவரால் இந்த திட்டத்தை நிப்பாட்ட முடியும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை தொடர்ந்து பரப்புரை சூடுபிடித்துள்ளது. திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர், ஜோசப் தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டறிக்கைகளை வீடு வீடாக வழங்கி
உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அன்னை சத்யா நகரில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக வேட்பாளரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை முறையாக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு குடும்ப முறையே வேண்டாம். எங்க நம்பர் என்ன இருக்குதோ அந்த நம்பருக்கு தானே எங்க குடும்பத்துல 3வது மாடி வந்தாலும் சரியா வருமா? இல்லைங்க சார், எங்களுக்கு 3வது மாடி. இதே போன்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து தனது பரப்புரையை தொடங்கினார். சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ஈரோடு மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை இணை செயலாளர் செந்தில் முருகனை அதிமுகவிலிருந்து நீக்கிய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி சுயேட்சையாக களமிறக்கியுள்ளார் செந்தில் முருகன். இந்த நிலையில் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழையால் 50,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,70,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் சுமார் 50,000 ஏக்கர் நெற்பயிர் தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் நேற்று பருவம் தவறி பெய்த மழை காரணமாக ஆனந்த தாண்டவபுரம், பொன்மாசநல்லூர், பாண்டூர், கொர்க்கை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் அறுவடை பணிகளை பாதியில் நிறுத்தியுள்ள விவசாயிகள் வயலில் தேங்கிய மழைநீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மழைநீர் தேங்கிய வயல்களில் அறுவடை செய்ய அதிக காலம் தேவைப்படுவதால் அறுவடைக்கான செலவினமும் அதிகரிக்கும் என்று வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அறுவடை எந்திரத்துக்கான கட்டணத்தை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு எங்களுக்கு ட்ரையர் மிஷின் வேணும். அப்படி ட்ரையர் மிஷின் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு எங்களுக்கு நெல்லை நாங்கள் உனக்கு வச்சு கொடுக்குவோம், இல்லைன்னா தரையிலாம் உனக்கு வச்சுட. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 17% வந்து 22% உயர்த்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அறுவடை மிஷினுக்கு வந்து இயந்திரத்துக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பிரைஸ், நல்ல பிரைஸ் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட ஐயாவுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விக்கிரவாண்டியம், பேரையூர், தென்பாதி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 800 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மிஷினை கொண்டு வச்சா மிஷினு வந்து இப்போ எல்லாம் பாதி உள்ளே போயிடுங்கிறான். ஏதோ முடிஞ்ச மட்டும் தான் அறுப்பாங்கிறான். நாங்கள் என்ன பண்ணுன்னு தெரியல. எல்லாம் இப்போ முளைச்சி குடும்பம் இருக்குது. மழையில் கிடக்கு தண்ணி. இப்போ எல்லாம் திறந்து விட்டு வடிய வச்சுருக்குறோம். இது என்ன கேறுதுன்னே தெரியாது போகிறது. அவ்வளோ பெரிய நட்டமாக ஆயிடுச்சு இப்போ இந்த மழையினால. இப்போ கனமழை காரணமாக குற்றாலம் மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக குற்றாலம் மெயினருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மதுரையிலேருந்து குளிக்கலான்னு வந்தோம். வந்து பார்த்தா தண்ணி ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரெக்ரெட் இல்லை, சாரல்லே வந்து குளித்த மாதிரி இருக்குது. கிளைமேட்டும் நல்ல ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கு. இங்கே சின்ட்டு என்ஜாய் பண்ணுது பயங்கரமாக. நாங்கள் வரும்போது மழை இருக்கும், இந்த மாதிரி நிறைய தண்ணி வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. குளிக்கலான்னு காலையிலே கிளம்பி வந்தோம். பட் நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ குளிக்க விடலை. நல்லா நின்று வேடிக்கை போட்டு பார்த்துட்ருக்கோம். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் களக்காடு தலையணையில் நீர்வரத்து அதிகரித்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தார் அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி கடந்த 15ஆம் தேதி முதல் 5வது நாளாக குளிக்க தடை நீடிக்கிறது. தேனி மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை பெய்தது. தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, வருசநாடு, போடிநாயக்கனூர், தேவாரம், சின்னமனூர், உத்தமபாளையம், கம்பம், கூடலூர் என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது.
திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை, ஆத்தூர், தாடிக்கும்பு, ரெட்டியார் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு முதல் 7 மணி வரை 7 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி மலைக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் தொடர் மழையால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். மழையில் குடைபிடித்தவாறு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மழையால் ரோப்கார் இயக்கப்படாததால் மலைக்கோயிலுக்கு விண்சில் செல்ல நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடு, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் திருத்தணி ரயில் நிலையம் முன்பு குளம் போல தண்ணீர் சூழ்ந்ததால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். மேலும் மலைக்கோயிலில் சரவண பொய்கை திருக்குளம் அருகே படிக்கட்டுகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருக்குளத்தை சுற்றி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளதால் பச்சரிசி மலையில் இருந்து வரும் மழைநீர் படிக்கட்டுகளில் ஆறாக ஓடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டத்தில் விடிய விடிய மிதமான மழை பெய்த நிலையில் இன்று பிற்பகலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மாங்குடி, கமலாபுரம், கூத்தாநல்லூர், மேலவனலி, அடியக்கமங்கலம், விளமல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதலே அடர்ந்த பனிமூட்டத்துடன் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. ஏரிச்சாலை, அண்ணா சாலை, 7 ரோடு சந்திப்பு, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அடர்ந்த பனிமூட்டத்துடன் கடும் குளிரும் நிலவுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் குளிருக்கு இதமான ஆடைகளை அணிந்தபடி மிதமான வேகத்தில் பயணிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி, குன்னூர், உதகை உள்ளிட்ட பகுதியில் நேற்று இரவில் இருந்து லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை காண முடியாத அளவுக்கு அடர் பனிமூட்டமும் நிலவியது. கடும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி, தங்கச்சிமடம், ராமேஸ்வரம், பாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மலை பிரதேசங்களை போன்று பனிமூட்டம் நிலவியது. சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை இருந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் கண்ணுக்கு தெரியாத நிலை இருந்தது.